இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்தியான மஷ்ரூம் தோசை செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சம் பட்டர் போட்டு அதோட கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன். இப்ப கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கிட்டேன். இப்ப வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் மஷ்ரூமை கொஞ்சம் பெருசா கட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்க சின்னதா கூட கட் பண்ணிக்கோங்க. இப்ப மஷ்ரூம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஷ்ரூம்ல அதுவாவே தண்ணி விடும். அந்த தண்ணிலே மஷ்ரூம் நல்லாவே வெந்துடும். இப்போ மஷ்ரூம் அந்த தண்ணிலே நல்லா வெந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்றலை. லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ மஷ்ரூம் மசாலா ரெடி. தோசைக்கல்ல நல்லா காஞ்சதும் அதில் தோசை ஊற்றிட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்ச மஷ்ரூம் மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி. இது கூட தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சுவையோட ஆரோக்கியமா சாப்பிட ஃபுட் கிராஃப்ட் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.